அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன, நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மிக கடினமாக உழைத்தாலும் நல்ல பலன்கள் ஏன் நம்மளுடைய வாழ்வில் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதன் பலன் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் லாட்ரி எப்படி அடிக்குமோ, நாம் சிறு முதலீடை செய்யும் போது மிக பெரிய பம்பர் பரிசு கிடைக்குமோ, அதுபோன்று இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான லாபத்தை பெற்றுத்தரப்போகிறது. உதாரணமாக, நீங்கள் என்றைக்கோ செய்த முதலீடு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் பெரும் தொகையாக உங்களிடம் வருவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்க போகிறது. அதே சமயம் இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாட்ரி அடிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் முழுமையாக லாட்ரி தடை செய்யப்பட்டுள்ளது. லாட்ரியில் எப்படி யோக வாய்ப்புகள் கிடைக்குமோ அது ஒன்றுதான் உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. நாம் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த வேளையில் நவ கிரகநிலைகளின் அமைப்பு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அதற்கு ஏற்ற பலனை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவேதான் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். சனி திருக்கணிதத்தின்படி 7இல் வக்ரம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுகிறார். வாக்கியத்தின்படி 6இல் வலம் பெறுகிறார். சனி மற்றும் ராகுவின் அமைப்பு என்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சனி மற்றும் ராகுவின் அமைப்பு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உங்களுடைய சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதனுடைய பலனை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக உங்களுக்கான திறமைக்கான அங்கீகாரம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. நிர்வாகத்தின் ஆதரவு மற்றும் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சிறு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் மனதிற்கு இதமான வகையில் அமைய போகிறது. சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த நல்ல வேலை நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வரும் தருணமாக அமைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி மற்றும் ராகு அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெறுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான லாப வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். இதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் சிந்திய கண்ணீர் வீண் போகாது. இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மற்றொரு நிழல் கிரகமான மோட்சக்காரகரான
கேது விரயத்தில் இருந்தாலும் விரையாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து வலம் வருகிறார். வித்யாகாரகரான புதனும் அவருடன் இணைந்திருக்கிறார். எனவே இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் உறுதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் கன்னிராசிக்கார மாணவ மாணவியர்கள் விளையாட்டு உள்ளிட்ட பல போட்டிகளில் பங்கு பெறும் போது பரிசுகளை பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. விரையாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் உண்டு. விரயஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல விரயங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அவை சுப விரயங்களாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் வலம் வருகிறார். தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். இன்னும் சில வாரங்களில் மிக வலுவாக உச்சமும் பெற போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் குருவின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு குடும்பத்தில் பல சுபகாரியங்களை எளிதில் நிறைவேற்றி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் சொந்தமாக வீடு, நிலம், வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு தொழில் ரீதியான அசைக்க முடியாத வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு. செவ்வாய் மிக வலுவாக சப்தமத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு வலம் பெறுகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு விலகும். எதிர்பார்ப்புகள் எளிதில் பூர்த்தியாகும். குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது திறமைக்கேற்ற நல்ல பலன் விரைவாக கிடைக்கிறது. விவசாயத்துறை, விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட பல துறைகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதோடு இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருகிறார். கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் வருமானம் உயரும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் லாபம் வரும். ஏற்புகள் அதிகரிக்கும் தருணமாகவும் வெளிநாடு சென்று கலைத்துறை ரீதியான படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் தவிடுபடியாகுவதோடு இந்த தருணத்தில் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நுட்பமான மாற்றங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். முழு பௌர்ணமியாகவும் உச்சம் பெற போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பால் துரிதமான மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதால் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று வியாழக்கிழமை விரதமிருந்து வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்கள் உங்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.